ஹாய். ஒரு பக்கம் அப்படியே லேக் வியூ, ஒரு பக்கம் அப்படியே ஹில் வியூ, அப்படியே நடந்து போகிற தூரத்துலேயே கோகோனட் க்ரூவ், ஈவினிங் ஒரு பீஸ்ஃபுல்லான வாக். நோ, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த வெக்கேஷன் தட் வி வாண்ட் டு கோ. நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற ப்ராஜெக்ட் உங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வெக்கேஷனாக கூட மாற்றலாம். கம், லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ. The project we're going to review today is the address at Mambakkam by S&P Foundations Private Limited. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்குது. மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் அவே அண்ட் வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் அவே. இந்த ப்ராஜெக்ட் இருக்க மெயின் ரோட் பஸ் ரூட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ரோட் தான். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு தாம்பரம், வேளச்சேரி, மேடவாக்கம், கேளம்பாக்கத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. OMRக்கும் GST ரோட்க்கும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பை ரோட் அவுட் ஸ்டேஷன் ட்ராவலும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். சென்ட்ரலும் எக்மோரும் ரீச் பண்ணுறது ஒரு டாஸ்காகவே இருக்குது. பட் proposed metro station at Siruseri and Medavakkam will make it smooth. ஏர்போர்ட் கூட ஒரு 40 minutes டிரைவில் தான் ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளை பண்ணுறவங்களா இல்லாமல் இருந்தால் இட் won't be a problem. ஒர்க் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண சிறுசேரி சிப்காட் 10 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேயும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த லொக்கேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கனால பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிட்ஸ் எஜுகேஷன் ஆர் சார்ட்டட் அவுட் வித் குளோபல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அரவுண்ட். கேளம்பாக்கம்ல இருக்க செட்டிநாடு ஹெல்த் சிட்டி இஸ் ஆல் தேர் ஃபார் யுவர் ஹெல்த் கேர் நீட்ஸ். தோ பக்கத்துலேயே ஃபார்மசிஸ் அண்ட் ஃபியூ கிளினிக்ஸ் இருக்கு ஃபார் யுவர் எமர்ஜென்சிஸ். வித் 2-3 லேக்ஸ் அரவுண்ட் ப்ராஜெக்டில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குது. ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் விவிரா மால் அண்ட் மெரினா மால் ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்லேயே ரீச் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. ஈவன் பக்கத்தில் இருக்கிற மாம்பாக்கம் லேக்கும் கயர் ஃபாரஸ்ட்டும் பைக்கர்ஸோட பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபைனலி உங்களோட அட்வென்ச்சரஸ் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கோவலமும் முட்டுக்காடு லேக்கும் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. ப்ரிசைஸ்லி இந்த வில்லாஸ் சிட்டியோட ஹசில்லேருந்து வெளியில் இருக்க மாதிரியும் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அக்ராஸ் 18.95 ஏக்கர்ஸ். பட் 412 வில்லாஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. கமர்ஷியல் பிளாக் பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் ரூம் ஃபார் சூப்பர் மார்க்கெட், ATM ப்ரொவிஷன், ஃபார்மசிஸ், கிளினிக் அண்ட் அதர் ரீட்டைல் ஷாப்ஸ். பிக் கிளப் ஹவுஸ் இருக்குது வித்தின் த கம்யூனிட்டி with multipurpose hall, indoor games, gym, library, jacuzzi, mini theater, etc. கிட்ஸோட அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவுட்டோர் பிளே ஏரியா, கிரிக்கெட் நெட், ஸ்கேட்டிங் ரிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் பண்ணுற மாதிரி ஜாகிங் ட்ராக், யோகா ரூம், மினி தியேட்டர் எல்லாமே கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்குது. கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு க்ரஷ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது தாட்ஃபுல் ஐடியா. இது ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ராஜெக்ட்குள்ளேயே சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ண வாட்டரை ட்ரீட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறாங்க ஃபார் லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ஃபார் ஸ்ட்ரீட்ஸ்கேப்பிங். இந்த ப்ராஜெக்டை சுற்றி நிறைய வாட்டர் பாடிஸ் இருந்தாலும் ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவில் தான் இருக்குது. பில்டர் ப்ரிகாஷனரியாக ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் என்டையர் ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாட் டு மிஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு பக்கத்துலேயே கம்யூனிட்டி இருக்கனால பில்டர் இஸ் டேக்கிங் இமென்ஸ் எஃபர்ட் டு ஹாவ் அ பெஸ்ட் கண்ட்ரோல் வித்தின் த கம்யூனிட்டி. வில்லாஸோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 760 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2385 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ தே ஹாவ் 2 BHK அண்ட் 3 BHK வில்லாஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ். 3 BHK வில்லாஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன வராண்டா ஸ்பேஸ் இருக்குது விச் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபாயர் ஸ்பேஸ். டைனிங் அண்ட் லிவிங் ஏரியா டிஃபைன்டாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்காங்க விச் ஓப்பன்ஸ் இன் டு தி சிட் அவுட் லாட். இது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. பக்கத்துலேயே வாஷ் பேசின் கொடுத்திருக்கிறது ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் கொடுத்திருக்காங்க that opens into the sit out lawn.
ஆல்தோ இது ரெசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவும் வென்டிலேட்டடாகவும் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க வித் எல் ஷேப் ஆர் கேலிஸ் கிச்சன் லே அவுட். ஸோ நீங்கள் இன்டீரியர்ஸில் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதை டீசெண்டாகவே யூஸ் பண்ணலாம். பாத்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் பிளான்ட் அண்ட் ரைட் சைஸில் இருக்குது. டைப் சி வில்லாஸில் மட்டும் டைனிங் ஏரியாவுக்கு மேலே டபுள் ஹைட் சீலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லவுஞ்ச் ஏரியாவுக்கு அட்டாச்சாக ஒரு பிக் பால்கனி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிகர் சைஸ் வில்லா சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கார் பார்க்கிங் நல்ல பெருசாகவே கிடைக்கும். 2 BHK வில்லாஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இட்ஸ் லைக் அ காம்பாக்ட் ஹோம். ஃபாயர் ஸ்பேஸ் தனியா கிடையாது. அண்ட் ஆல்சோ மெயின் டோர் ஓபன்ஸ் ரைட் இன்டு த லிவிங் ரூம். 3 BHK வில்லாஸை கம்பேர் பண்றப்போ 2 BHK வில்லாஸ்ல செட் பேக் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த வில்லாஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெட்ரூம்ஸ் இல்லைனாலும் தே ஹேவ் கிவன் வாஷ்ரூம். கிச்சனும் கவுண்டர் டாப் ஸ்பேஸும் கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கு. ஸோ you may have to move around the appliances while working in the kitchen. Bedrooms பார்த்தீங்கன்னா just right for the beds and for the wardrobe. அண்ட் ஒரே ஒரு சின்ன பால்கனி மட்டும்தான் இருக்கு. முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டபுள் ஹைட் சீலிங்ல ஸ்கைலைட் கொடுத்துருக்காங்க. ஓவராலா எல்லா வில்லாஸ்லயும் இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவசிக்காக ஒரு சைடு மட்டும் விண்டோஸ் கொடுத்து another சைட் கவர் பண்ணியிருக்காங்க. சில பாத்ரூம்ஸ் அண்ட் பால்கனிஸோட ஃப்ளோர் ஹைட் பார்த்தீங்கன்னா அது அட்டாச் ஆயிருக்க ரூமை விட ஹைட் அதிகமாக இருக்கு. ஆனால் பார்டர் எதுவும் ப்ரொவைட் பண்ணாததுனால வாட்டர் உள்ள ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா வில்லாஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா கிச்சனுக்கு பிஹைண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் தாட். வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாலையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த டெரஸ். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லா வில்லாஸ்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லவுஞ்ச் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விச் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரைவேட் லிவிங் ஸ்பேஸ் ஃபார் த ஃபேமிலி. 2 வில்லாஸ்க்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் ப்ராமினெண்ட்டாக இல்லைனாலும் ஈச் வில்லாஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஃபியூச்சரில் ஆல்ட்ரேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இந்த கம்யூனிட்டியோட பிக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வில்லாஸ்லேயும் போர்வெல் அண்ட் இன்டர்னல் லேண்ட்ஸ்கேப் பில்டரே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வில்லாஸோட பேசிக் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ₹4190. ஸோ ஓவரால் பேசிக் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69 lakhsலேருந்து 1.1 crore வரைக்கும் இருக்கு. இந்த லொக்காலிட்டியில் ஒரு வில்லா கம்யூனிட்டி இவ்வளோ அம்யூனிட்டிஸோட அவைலபிளாக இல்லை. அண்ட் ஸோ த ப்ரைஸ் இஸ் நாட் கம்பேரபிள். பட் நீங்கள் அம்யூனிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா இருந்தால் பெட்டர் பை அ பிளாட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் ஹவுஸ். About the brand, SNP பார்த்தீங்கன்னா சென்னை based company and it is established in 2004. They have developed around 2 million square feet of projects in and around Chennai. Let's see our rating for this project. Location 3.5, community 4.2, villas 4, price justification 4.3. Overall, we rate this project 4 stars. இந்த ப்ராஜெக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். மாடர்ன் ஆர்கிடெக்சர் சூட்டபிள் ஃபார் நியூ ஏஜ் ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்டான வில்லா கம்யூனிட்டி வித் இன்டோர் அண்ட் அவுட்டோர் அம்யூனிட்டிஸ். பீஸ்ஃபுல்லான ஹோம் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல லொக்காலிட்டி. வெரி க்ளோஸ் டு சிறுசேரி சிப்காட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், வெல் நோன் காலேஜஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக கன்சிடர் பண்ணுறப்போ செட்பேக் ஸ்பேஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இருக்க லொக்காலிட்டி இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. And it is not safe to go out without a company. இந்த ப்ராஜெக்டே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே இருக்கிற பிளேசஸை ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் எஃபர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இருக்க லொக்கேஷன் சிட்டியை விட்டு கொஞ்சம் ஐசோலேட் ஆகி இருக்கிறனால ஆட்டோ, கேப்ஸ் அண்ட் டோர் டெலிவரிஸோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டு கன்க்ளூட், லைஃப் ஸ்டைலை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பீஸ் அண்ட் காம் என்விரான்மெண்ட்டில் வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது queries இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். For more videos like this, subscribe to our channel.